Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான 5 கமாண்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, startல cmd சர்ச் பண்ணி command prompt run as administrator கொடுத்து command prompt நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன மாதிரியான அப்ளிகேஷன்? இந்த command prompt என்ன மாதிரியான அப்ளிகேஷன்னா command line interpreter application. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மொழிபெயர்ப்பாளர். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா நமக்கு தேவையான கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு சில அட்வான்ஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம சிஸ்டமில் ஏற்படக்கூடிய ஒரு சில இஷ்யூஸ் அண்ட் எரர்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கமாண்ட் ipconfig. ஸோ இது மூலிமா நம்ம கரண்ட்லி என்ன ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம புல் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இப்போ நம்ம கெட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்த்தல இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் புல் பண்ண விரும்புகிறீங்கன்ற பட்சத்தில் சேம் ipconfig கமாண்டை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் /all ஆர்குமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கெட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் எதை பேஸ் பண்ணினா, நம்ம லோக்கல் டிரைவில் ஏதாவது எரர்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், லாஜிக்கல் எரர் ஃபேஸ் பண்ணுறோம், இல்லை ஃபெயில் ஆகிற மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் அப்போ நம்ம ரன் பண்ண வேண்டிய கமாண்ட் தான் செக் டிஸ்க். ஸோ chk and dsk, chk dsk செக் டிஸ்க். ஸோ வெறும் செக் டிஸ்க்குன்னு கொடுத்து நம்ம ரன் பண்ணோம்னா என்டையர் டிரைவையும் பார்த்தீங்கன்னா அது ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கேனிங் கம்ப்ளீட் பண்ண கையோட ரிப்போர்ட் வந்தாச்சு. விண்டோஸ் ஸ்கேன் த ஃபைல் சிஸ்டம் அண்ட் ஃபவுண்ட் நோ ப்ராப்ளம்ஸ். நல்லா கவனிங்க, இன்கேஸ் இப்போ கம்ப்ளீட் டிரைவையும் நம்ம ஸ்கேன் பண்ணோம் இல்லையா, இல்லை ஒரு குறிப்பிட்ட டிரைவை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதே செக் டிஸ்க் நம்ம கொடுக்கலாம். ஸோ chk dsk. ஓகே, செக் டிஸ்க் எந்த குறிப்பிட்ட டிரைவ் ஜி டிரைவை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணணுங்கிற பட்சத்தில் g: அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட டிரைவ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த கமாண்டில் இன்னும் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்கிற டவுட் இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு செக் டிஸ்க் கமாண்டோட எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது chk dsk செக் டிஸ்க் நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுத்துட்டு அந்த கமாண்ட் பக்கத்தில் /question கொடுத்துருங்க. ஸோ அப்போ அந்த கமாண்டில் நாம் இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு குறிப்பிட்ட டிரைவ், அதாவது டிரைவில் இருக்கக்கூடிய பேட் செக்டார்ஸ் எல்லாத்தையும் லொக்கேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் R அப்படிங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம். அண்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய எரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் F அப்படிங்கிற பேராமீட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். சேம் செக் டிஸ்க் நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கலாம், ஸ்பேஸ் கொடுத்து /R அண்ட் அதே மாதிரி /F கொடுத்து எந்த குறிப்பிட்ட டிரைவ் டிரைவ். ஸோ கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த குறிப்பிட்ட டிரைவில் இருக்கக்கூடிய பேட் செக்டார்ஸ் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு முடிஞ்சிடும். பட் இதுவே உங்கள் கோர் சிஸ்டம் ஃபைல்ஸ் கரப்டான மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக SFC கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ SFC அப்படிங்கிறது சிஸ்டம் ஃபைல் செக்கர் /scan now கொடுத்துடலாம். ஸோ இனிமேல் நீங்கள் *mark கொடுத்து அந்த பேராமீட்டர்ஸை நீங்கள் செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அண்ட் எந்த இன்டெகிரிட்டி வயலேஷன்ஸும் இல்லை. ஸோ ஃபோர்த்து நம்ம பார்க்கக்கூடிய கமாண்ட் DISM, டிப்ளாய்மெண்ட் இமேஜ் சர்வீசிங் மேனேஜ்மெண்ட். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் சிஸ்டமோட இமேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ணுங்கள். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஆன்லைன் அண்ட் /cleanup image அண்ட் ஸ்பேஸ் /scan health. ஸோ ஸ்கேன் பண்ணி எந்த கரப்ஷனும் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஏதாவது கரப்ஷன் ஃபேஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் சேம் மேலே இருக்கிற இதே கமாண்ட் என்ன பண்ணுங்கள், Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். பட் ஸ்கேன் ஹெல்த்துக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரீஸ்டோர் ஹெல்த் என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய கமாண்ட் லேப்டாப் யூசர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சிஸ்டமோட எனர்ஜி எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அண்ட் அதை மேனேஜ் பண்ணி ட்ராக் பண்ணுறதுக்கு தாராளமாக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ பவர் கான்ஃபிகரேஷன், ஸோ பவர் CFG கொடுத்துக்கலாம் /energy. ஸோ உங்கள் சிஸ்டமோட பிஹேவியரை 60 செகண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெனரேட் ஆயிரும். ஸோ அனலைஸ் பண்ணி எரர்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்னன்னு வந்தாச்சு. ஸோ ரிப்போர்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோரரில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அட்ரஸ் பாரில் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ரிப்போர்ட்டில் எரர்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உண்டு. பட் மோஸ்ட்டாக நீங்கள் இது எல்லாத்தையுமே எங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் பேனலில் போனீங்கன்னா அங்கே ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் இருக்கு இல்லையா, அதில் பவர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் என்ன ப்ரிஃபர்ட் பிளான் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் அதை நீங்கள் பிளானோட செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அட்வான்ஸ்டு பவர் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எரரில் பார்த்தோம்னா பவர் பாலிசியில் டிஸ்பிளே டைம் அவுட் வந்து டிசேபிள் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக பவர் ஆப்ஷனில் போயிட்டு டிஸ்பிளே இருக்கு இல்லையா, டிஸ்பிளே அண்ட் டர்ன் ஆஃப் டிஸ்பிளே ஆஃப்டர். ஸோ செட்டிங்ஸில் நெவர்னு இருக்குது, அதில் உங்களுக்கு எத்தனை மினிட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எரர்ஸை இங்கே நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க. அப்படியே கமெண்ட் ஸ்க்ரீனே கொச்சன்னு இருக்குது அப்படின்னும் போது அதை கிளியர் பண்ணுறதுக்கு CLS கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும். ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.